வடங்க பாத்தா வரம்பே பட என்னடா பையன் வந்தவனே கோத்தானே என்ன பண்ணுவா ஏய் என்ன வார்த்தை பேசுற அடங்கத்த உன்னதான் மரியாதை கொடுத்து பேசி எப்பவுமே ஏய் அடங்கத்த உன்ன என்ன மரியாதை பெரியவரை கண்டால் கையெடுத்து வணங்கணும் ஏய் பண்ண முடியாது பட வணங்க முடியாது போடாவா ஆமா இறங்கி வந்தமா தோல் உரிச்சு உனக்கு பாத்தா இறங்கி வாடா ஏய் இறங்கி வாடா அந்த தெல்லு கொலையில நாய் அதே மாதிரி கொலைக்கிற மாதிரி என்ன பார்த்தா நாய் மாதிரி என்ன பார்த்தா உன் மூஞ்ச பாத்துக்கிறியா செனகு சூத்தாட்ட என்ன போய் நாய் மூஞ்சி பார்த்துக்கிறான் என்ன ஏய் யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற அடங்காத்த ஒண்ணு பார்த்துட்டான் திருப்பி நான் பார்த்தாட கேக்குற ஆமாடா நீ அடிக்கிறது முன்னே யோசிச்சிருக்கணும் வாங்க சீக்கிரம் எதுக்கு வந்தீங்க ஏய் என்னடா அதே வார்த்தை பேசிக்கிறீங்க ஏய் என்னதான் சீக்கிரம் மனசுல இறங்கி வந்த பட்டை எடுத்து விடுறேன் இறங்கி வாடான்னு எப்ப சொன்னேன் என்னடா இறங்கி வா இந்த பையனா கேட்டா இந்த பையன் தானே என்ன கேட்டான் உன்னை பார்த்தா என்ன பார்த்து என்னன்னு கேட்டான் உன்னை பார்த்தா கேட்டா இந்த பையனா என்னன்னு கேட்டான் இந்த பையனா இந்த பொடி பையனுக்கா உன்னை பார்த்தா என்ன பார்த்தா என்னன்னு அவரு சர்வீஸ் வயசா ஏதோ கப்பல் அட்வான்ஸ் பெரியவங்க சின்ன ஒரு மரியாதை படிக்கிறேன்டா தெரியுமா மட்டும்தான் நாலு எறும்புல தேவையா மச்சான் அடிப்பான் பாருங்க ஆமா எதுக்கு வந்தீங்க ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கும் ஆட்டோ ஆடு மேய்க்க லாரி ஓட்டம் போதுங்க உங்களுக்கு இந்த லாரி ஓட்டம் ஆட்டோ கூட பாடு ஆமாண்டா அடிக்கிறதுக்கா அடிப்பேன் ஒதிப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட உடச்சிடுவேன் அடிப்பேன் அம்மா இல்ல பணம் பணம் குத்துக்கிற காட்சி காட்சி காட்டா பாவு பணம் குத்துக்கிட்டா உனக்கு 1250 எந்த போயிடும் பணத்தை
பணத்தை அங்க வச்சுட்டு எங்கன்னா ஓடிப்போம். டேய் பணத்தை யாரண்ட கொடுத்தா நீ வேற கேள்வியா? என்ன ஏடா, என்னதான் சீக்கிரம் என்னடா, மனசுல? அங்க அம்மா மச்சான் மச்சான் மறக்காதீங்க. ஏய் இந்த கம்பெனிக்காரன் கேட்டுக்கறான் பாரு. ஏய், மனசுல கேட்டடா. வீட்டுல தேடி போனா வீட்டுல ஆள் இல்லை இவன். பணத்தை அவங்க அம்மா தானே கொடுத்தேன். அம்மா உன்னை கொடுத்தாங்க நம்ம எங்கம்மா ஆமாடா. பணத்தை வாங்கி ஏமாத்தி ஓடியா பசங்களை ஏமாத்தலாம் நான் வச்சிருவேன் ஏய், பணத்தை யாரண்ட கொடுத்தா அம்மா தானே கொடுத்தா? இதுக்கு சாட்சி யாரா இருக்கிறாங்களா சாட்சி இருக்காங்க. யாரு சாட்சியா தெரியுமா? உன் மனைவி காமினி. அவன் பொண்டாட்டி காமினி. பொண்டாட்டி நல்ல காமினி பணத்தா டேய் ஓ பணத்தை உங்க அம்மா கொண்ட கொடுத்தாங்களாம் ஆ இதுக்கு சாட்சி என் பொண்டாட்டி காமினி என் பொண்டாட்டி காமினி ஒருத்த இவங்க 2 பேர் தானா பணத்தை அவளை தானே கொடுத்தா ஆமாடா. அவளை கூட நடிச்சுக்கிறா டேய், என்ன 2 பேருமா ஒருத்தன் மச்சான் உன் பொண்ணு எனக்கு பொண்ணு உங்கத்தான் அடிப்பச்சு அப்படியே போய் அங்காச்சு பார்த்தேன் ஏய் புது நடிச்சுக்கிறா எங்க அம்மா சரிங்க வா. ஆமா, கௌரவமா இறங்கி போறியா? ஆ ஆ? இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும்? புது இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும்? சங்கோத்தை கேட்டா பர்றா கேளு அதுதான் மாமா இப்ப அந்தாலே ஏமாந்தாடா ஏய், என்ன வேலை தெரியும் உனக்கு? ஏய் இது அதுக்கு இது சுத்த வேஸ்ட் இது சுத்த வேஸ்ட் இது பெஸ்ட். ஆமா இதை விட்டா 1008 தொழில் எழுதுது இதை விட்டா உனக்கு 1008 தொழில் தெரியுமா அவருக்கு? அவரு வாதியாருக்கு தெரியுங்க சரி, அதாவது ஒரு தொழில் சொல்லுங்க. அவர் வாதியார வாங்குங்க வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவு படம் வித்துங்க அந்த போனா போன கம்பெனில சேர்த்தா எங்க சூத்துல நார ஒடிக்கிறாங்க கேளுடா. எவன நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்க்கிறோமோ அவன் தான் முதல்ல அடிக்கிறான் எங்களை பாவம் பண்ணுவோம். பூண்டு விற்கிறவனும் புளி விற்கிறவனும் சம்சா விற்கிறவனும் கருப்பு வெட்டுறவனும் பொறி விட்டு வைக்க. ஆமா, நீ என்ன வேலை செய்யற? ஆயம் பூச்சி சோத்துக்கு பூத்தாடி ஏய், என்ன வேலை தெரியும்? சீக்கிரம் சொல்லு. என்ன வேலை தெரியும் என் சிசி எனக்கு கேளு யாரு? இவனா உன் சிஷ்யா? நான் உனக்கு சிசியா எனக்கு குரு பாடி வாஜாரு வாஜாரு ஏய், சீதை பேசுவாயா என்ன வேலை தெரியும்? சீக்கிரம் சொல்லு. அட பயப்படாம பேசு நான் இருக்கிறேன் பயப்படாத 24 தப்பா பரிசுமா வாஜாரு ஓ நீ குரு வேற என்ன ஆமாங்க வாஜாரு ஐயா நல்லா என் பெருமையை தூக்கி சொல்லு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குதா வேன் பின்னாடியே ஓடியாச்சு ஏன்னா நான் கூட நாடகத்துக்கு வரேன் எப்படி ஓடினா? நான் கூட வரேன் இந்த கலைஞானி நாடக மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை சும்மா தேவாச்சி என்ன வேலை அம்மா வாங்கலம்மா மரண அடிப்பாய் யாரு? கர்நாடி பாய்ஸ். எல்லா சாவுக்கும் அடிக்கிறீங்க உங்களுக்கு யாரு அடிப்பாங்க ஏய், என்னடா வேலைங்க? உண்மைதாங்க கம்ப கம்பல சலமாடிந்த அப்படியா சலமாடிந்த உண்மைதான் இவன மாதிரி மெண்டல் மாதிரி ஆட மாட்டேங்க இதே மெண்டல.
நானா மெட்டல் சத்தியமா நான் நல்லா ஆடுவேங்க. கம்பெனியும் மெட்டல் கம்பெனி 15 மெட்டலுங்களை ஒன்னா சேர்த்துக்கணும். அவன் காத்து வராத உள்ள கஷ்டப்படுறான். அடிக்கிறார ஐயா தான் மெட்டல் நம்பர் 1. இந்த மெட்டலுக்காக செயலாளர் ஓட்டுக்கிறார். உள்ள பவுடர் போட்டுக்கிறார். அடுத்தது வெளியே வருவா பார்க்கல செயலாளர் மெட்டல் செயலாளர் நாட்டில் இந்த ஊர் தலைவரை பார்த்து வைப்பா ஆட்டு பாக்கம் தலைவரை பார்த்து சாராய கடை அதெல்லாம் வருமானம். வைப்பா சாராய கடை தான் வருமானம். கள்ள குச்சியில மம்மால கண்ணு குச்சி வாங்கினா பாரு உத அதே போல காலை வச்சு கொண்டாட்டி காமினி பக்கத்துல அதெல்லாம் பாத்துக்கிறேன். என் கூட வந்தது மாணவர பாபு கம்பெனில ஒரு 2000 ரூபாய் வாங்கி அருமையான தொழில். என்ன தொழில்? என்ன தொழில்? ரெண்டு சாராய கடை உண்டு. நான் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாகனை கடை படுத்துறேன் கூட வந்து சாக்கடை கடை எதுக்கு? அருமையான வேலை. ஆமா உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? எங்க விக்கிற வேலை. எதுக்கு? ஆனா உண்டு கோத்தா நக்கற வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? கோத்தா நக்கற வேலை. நம்மள என்ன வேலை? கோத்தா நக்கற வேலை. பழைய வேலைக்கு போட்டா மாத்திரத்தை மாட்டோம். எதுவும் கிடைக்கலன்னா நம்மள எதுவும் கிடைக்கலனா கை எப்படி கட்டா? டேய் வா. ஹலோ ஹலோ மேல மேல வர அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டல அதை விக்கிற போட்டு அவரை சொல்ல சொல்லு. ஒன்னா நம்பர் கஞ்சில அப்ப எதுக்கு அடிப்பா? சமத்துமா அடிக்காத. சப்ப வர மாட்டேன். போட ஏய் வணங்க. என்னடா கால தாமதம் வந்தா? கட்டு கதை கொட்டி அடிக்கிறாங்க. இந்த நாட்டு பேர் என்ன? தமிழ்நாடு. ஏய் ஆப்பிரிக்காவோட ஆப்பிரிக்கா போற சத்தியபுரி நாடு. சத்தியபுரி சத்தியபுரி இந்த நாட்டு ஆண்டு வரும். மன்னருக்காக படிக்க மாட்டீங்க. அமைச்சர் விசாக் கோட்டி. வாழ்க! விசாக் கோட்டி. வாழ்க! விசாக் கோட்டி என்ற பெயரோட வாழ்க! எனக்கு நிக. யாரும் இல்ல. எனக்கு எதிரி. நான் ஒருத்தன் சத்தியத்தை உனக்கு ஒரு குகையில் ஒரு சிங்கமா வந்து கொண்டு வருகிறேன். மன்னர் ஏதோ ஆலோசனை கூட்டியிருக்கிறார். புறப்பட மன்னர் சொல்லுங்கள்.
இரண்டு ஆண் மக்கள் ஒரு பெண் குழந்தை மூத்தவனுக்கு முரளி இளையவனுக்கு முத்து என்னுடைய மகனுக்கு முத்தழகி வளர்ந்து ஆராகிவிட்டார்கள். அவருடைய எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். ஆய்தருடைய கடமையா ஆகினாலே என்னுடைய மனைவி நான் பார்க்க போறேன். இந்த வயசுல உனக்கு வெக்க வருதா? இந்த வயசுல காடு வா வாட்டு ஊரு போ 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 போட்டு இந்த வயசுல என்னுடைய நாடி நலமுடன் சரி ஒரு கையில பாலம் ஒரு கையில கோலம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிய ஆட்டம் என் ஆட்டத்தை பார்த்ததற்கென்றே எனக்கென்றே ஒரு கூட்டம் அது வரையில் என் ஆட்டம் அடங்காதப்பா. இந்த வயசுல இந்த ஆட்டம் காட்டுதாங்க. இந்த வயசு 50 ஆசை இதுதான் காதலா எங்கம்மா வர்றா? வேலை நடக்குது எங்க வந்து நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அட
அடமானம் போட்டுட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டு ஓகியம் போட்டுட்டு அறிவும் இல்ல புத்தி இல்ல இருக்குதான் வந்து நீ உதவாங்க நீ பானப்பட பையா நீதான் மாமா உன்னை நல்லா வாங்கி நீ அப்படிலாம் சொல்லப்படாது இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க ஏண்டா இத பாரு நீ பார்த்துட்டு சொன்ன உடனே நோக்கி வெக்கமா வருதா மாமி நோக்கு வெக்கமா வருதா ஆமா மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து ஐயோ மாமா துள்ளுட்டு செஞ்சுங்க அடுப்பாரு சொல்லி சொல்லிதான் சொல்லிங்க எடுக்கிறேன் வாய் சொல்ல தலை முட்டைன்னு வாங்கும் இல்ல ஐயா இவங்களுக்கெல்லாம் ஆசை போறாம இருக்குதுங்க எல்லாத்துக்கு இந்த வயசுல மனைவியை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த கணவரை மனைவி விட்டு கொடுக்க மாட்டீங்க அன்புதாப்பா தாரக மந்திர எங்க போனாலும் அன்பா பழகுங்க அன்பா பேசுங்க அன்பா இருங்க அன்புக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே கிடையாது மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம் உண்மையான வார்த்தை அன்பு மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னவன் மன்னருக்கேற்ற என் மகார் மனைவியார் உங்கள் இருவருக்கும் என் ஏற்ற செல்வங்கள் இந்த இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க வேண்டும் அமைச்சர் விஷக்கொடி வருகிறார் அமைச்சர் விஷக்கொடி வருகிறார் அம்மா, வந்து நின்னா பாத்தியா அம்மா கொழுப்புக்கு அவுத்து விட்ட சேங்க நாட்டம் வந்து நின்னாங்க தலைச்சு குழந்தைய யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு வீட்டு கட்டு கொடுக்கும் யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயோ தேடாதீங்கோ நல்லா அறுத்து விட்ட பணம் வர மாட்டேன் ஒரு 5 அடி சவுக்கு குடிச்சு மட்டும் எடுத்தாங்க மொனில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொல்லிய நான் ஊரு முக்கிட்ட ஏய் என்ன பேசுறாங்க பெருமையை சொல்லிக்கிற போவாடு கோபாலா கோபாலா ஏய் என்ன அவசரம் நடக்கல சந்திக்கிற மன்னர் மன்னா வணங்குகிறேன் வாழ்க அமைச்சரே வாழ்க வாழ்க காரணம் என்ன முக்கியமான காரணம் இருக்குமே சொல்லுங்கள் மன்னா காரணம் இல்லாமல் என் காரியம் நடக்காது எதற்காக நடக்க தெரியுமா இந்த சத்தியமுறை நாட்டில் நீதி தவறாமல் சத்தியத்தோடு என்னுடைய நாட்டு மக்களை அன்பாக பாவித்து அரவணைத்து இவர்களிடத்திலே ஆட்சி செய்தவர்கள். நான் முதல்ல வாய்ப்பா ஆமா ஐயா ஆமா ஐயா அம்மா எனக்கோ வலுதாகிவிட்டது வலுதான காரணத்தினாலே வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகளுக்கு முட்டலாம் என்று அந்த ஏற்பாடை நீங்கள் தான் செய்து முடிக்க வேண்டும் சிறப்பாக செய்து கட்டளை இடுவடியா வந்தவர் சத்திய வழி ஆக்கப்பட்ட